ம். முதல்ல நம்ம சிலபஸ் என்னன்றது பார்த்துடலாம். காம்ப்ளெக்ஸ் அனலைசஸோட டாபிக் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். நம்ம இதுல வந்து ஒரு 6 இதா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஒரு டாபிக். இதுல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸ், ஓகே, டிஃபரன்ஷியேட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஆர் ஈக்குவேஷனு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனிக் ஈக்குவேஷன், ஹார்மோனிக் என்டையர் ஃபங்க்ஷன் இதுவும் இருக்கும். இந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வந்து மில்லி தாம்சன் மெத்தட் எல்லாம் இருக்கும். ஓகே, லாப்லாஸ் ஈக்குவேஷன்லாம் இருக்கும். ஹார்மோனிக்லே லாப்லாஸ் ஈக்குவேஷன் அண்ட் மில்லே தாம்சன் மெத்தட் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து ரெண்டாவது டாபிக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னா பவர் சீரிஸ். பவர் சீரிஸ்ல மெயினா வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ்ல முக்கியமா புதுசா ஒண்ணு ஏபிள் லிமிட் தேரம், ஏபிள் லிமிட் தேரம் இது ஒண்ணு இருக்கும். மற்றபடி மீதி ரியல்ல என்ன பார்த்தீங்களோ அதுதான் இங்க பார்க்க போறீங்க. ரியல்ல பார்த்த சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் அப்படியே இருக்கும். இது ஒரு டாபிக். இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிங்குலாரிட்டி. சிங்குலாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நாட் அனாலிட்டிக்னு சொல்லுவாங்க. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சிங்குலாரிட்டி, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போல், எசென்சியல் சிங்குலாரிட்டி, இது எல்லாம் இங்கே பார்ப்பீங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து எதெல்லாம் முக்கியமா பார்ப்போம்னா கன்ஃபார்மல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட், பிக்சட் பாயிண்ட். இதுல பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் கிராஸ் ரேஷியோ, கிராஸ் ரேஷியோ முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. ஓகே, பைலினியர் டிரான்ஸ்ஃபார். அடுத்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெசிடியூ ஒரு பார்ட் இருக்கும். ஓகே, நம்ம இந்த பவர் சீரிஸ்ல வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டெய்லர் சீரிஸ் அண்ட் லாரன்ட் சீரிஸ் ரெண்டுமே இங்கே பாத்துருவோம். டெய்லர் சீரிஸ் அண்ட் லாரன்ட் சீரிஸ் அங்கே பாத்துரும். ஆல்ரெடி நம்ம இது எல்லாமே டெய்லர் சீரிஸ் வந்து இங்க பார்த்துதான். டெய்லர் அண்ட் மெக்லாரின் சீரிஸ் எல்லாமே ரியல்ல பார்த்தது தான். ஸோ ரியல்ல பார்த்தது எல்லாமே நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். தெரியாத முக்கியமான டாபிக் பார்த்துட்டு போவோம். லாரண்ட் வந்து கொஞ்சம் புதுசு. ஓகே, அது இந்த இடத்துல பார்க்க வேண்டிய டாபிக்கா இருக்கும். ரெசிடியூ காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். இங்க காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா காசி ரெசிடியூ தேரம், காசி இன்டகிரல் தேரம், ரெசிடியூ தேரம், இது எல்லாமே இருக்கும். காஸ் இன்டகிரல் தேரம், அப்புறம் வந்து மொரீராஸ் தேரம், லியோவில்லி தேரம், ஆர்குமெண்ட் பிரின்சிபல், அப்புறம் வந்து எஸ்டிமேட் வேல்யூ தேரம், காஸ் இது இன்இக்வாலிட்டி, இந்த மாதிரி நிறையவே இருக்கும். அப்புறம் N-P தேரம், இப்படி எல்லாம் தேரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 விதமான தேரம் இருக்கும். அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ல பார்ப்போம். ரெசிடியூல வந்து ஒரு 4 டைப் ரெசிடியூ இருக்கும். ஒரு 4 டைப் ரெசிடியூ இருக்கும். ஓகே, சிம்பிள் போலுக்கான ரெசிடியூ இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தா சிம்பிள் போலுக்கு 2 ரெசிடியூ இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டிஃபரன்ஷியேட்ல வந்து பார்த்தீங்கன்னா M டிகிரி மோர் தென் 2 டிஃபரன்ஷியேட் இருக்கும். சரியா? ஆமா, P/Q ஃபார்ம் ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கு வந்து அதுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் இன்ஃபினிட்டி 0ல கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ரெசிடியூ இருக்கும். 4 டைப் ஆஃப் ரெசிடியூ இருக்கு. இதுதான் வந்து நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். இதுக்கு வந்து நம்ம ஆத்தர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வந்து 95% மேல லார்ஸ் வி ஆல்ஃபோர்னுடைய புக் தான் மெயின். பட் அதை வந்து நம்ம எந்த ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணாலும் முடியாது. லோக்கல் ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் பாரு, துரைபாண்டியன் அண்ட் ஆறுமுகன், அவங்க புக்ஸ் சூப்பரா இருக்கும். இது இல்லாம பொன்னுசாமி சார் இருக்கு, ரைசிங் மேனியாத இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஒரு 5 விதமான புக் இருக்கு, மெயினா எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? நீங்க ஒவ்வொன்றுத்துல அதை பாக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டிகிரி லெவல்லையும் இருக்கும், 12th லெவல்லையும் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப ஹையர் லெவலும் இருக்கும். இதுல வந்து எதிரா படிக்கிறது எதிரா விடுறதுன்னு உங்களுக்கு நிறைய இதா இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் தரவா அதை பார்த்துக்கோங்க.
அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன புக்கு முடிஞ்சா வாங்கி படிங்க. ஓகே, சரி. நம்ம இதுல அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 12th. முதல்ல இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். 12th ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து இது ஈஸியா இருக்கும், ஓரளவு பார்த்துருப்பீங்க. சரியா? ஆனா இந்த நம்பர்ல வந்து நம்ம பேசிக் கொஞ்சம் பார்த்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பேசிக்ல குறைஞ்சது ஒரு கொஸ்டின் அது எல்லா இயர் கேட்டுட்டு தான் இருக்கா. ஓகே, இதுல வந்து ஸ்டீரியோகிராஃப் ப்ரொஜெக்ஷன் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இருக்கும். அது நம்ம 12th இருக்காது, யூஜி லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக். ரீமன் ஸ்பியர், அதுல வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறது உண்டு. ஓகே, இப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயினா வந்து ஒரு குவாட்ரேட்டிக் வந்து சால்வ் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரும். குவாட்ரேட்டிக் சால்வ் பண்ணும்போது அப்ப என்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப x² - 4 = 0, x² + 4 = 0. இந்த ரெண்டு விதமான குவாட்ரேட்டிக் எடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா x² = 4, இங்க வந்து பாத்தீங்கன்னா x² = -4. இங்க x = ±4, இங்க x ± √-4 வந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 2 அப்படின்றது போட்டாங்க. ஆனா 17-18 செஞ்சுரியில இங்க என்ன பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து தெரியல, இது ஒரு இமேஜினரி. சரியா? இல்லைன்னா வந்து நாட் ரியல் நம்பர், நாட் ரியல். சரியா? நாட் டிஃபைன்டு. சரியா? இட் இஸ் இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்ப ஒரு 17 செஞ்சுரியில சரியா யூலர், சரி, அதாவது நம்ம ஆயிலர்னு சொல்லுவோம், யூலர். சரியா? இவர் வந்து ஒரு அறிமுகப்படுத்துறாரு. என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டா பிரிக்கிறார், √-1 √4 +or - √-1. இது வந்து 2 போட்டுறாரு. √-1க்கு ஹை அப்படின்னு பேர் வைக்கிறார். ஐ, இந்த ஐ எங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்றத மாதிரி ஒண்ணு பார்க்கும்போது இந்த இமேஜினரியில இருந்து எடுத்துன்றது மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கும். இது வந்து லத்தீன் வேர்டு. கிரேக் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஹையோட்டா அப்படின்ற ஒரு வேர்டுல இருந்து கூட எடுத்ததா ஒரு கதை உண்டு. சரியா? அப்ப இதுக்கு ஒரு ஐயன் பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிபினிட்ஸ், சரியா, இன்னொரு 4-5 மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு முழு நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஐக்கே வந்து நிறைய டிஃபைன் கொடுக்குறாங்க. அதுவும் சிலது இருக்கு. இந்த ஐ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க ஐ வந்து எப்படி இருக்கு, -√-, அது ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்தா அந்த மைனஸ் எடுத்துட்டு ஐ கொடுத்துக்கலாம். மைனஸ் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வந்தது ரூட்டுக்குள்ள. சரியா? இந்த மைனஸ் எடுத்துட்டு வெளியில என்னன்னு போட்டுக்கலாம், ஐ போட்டுக்கலாம் ரூட்டுக்குள்ள. ஓகே, இப்படி இருக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து I² வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -1, -I² வந்து +1, I³ வந்து பாத்தீங்கன்னா I² × I² -1 -I. இதுக்கு மேல வந்து I⁴, I⁴5, I⁴6. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா I⁴n, இங்க வந்து பாத்தீங்கன்னா n வந்து > 1 இருக்கணும், சாரி 3 இருக்கணும், > 3 இருக்குது. சரியா? இப்படி இருந்துச்சு இருக்கும்போது இந்த எண்ணை வந்து என்ன பண்றீங்கன்னா 4ஆல டிவைட் பண்ணுங்க. 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் அப்படின்னு கிடைக்கும். அந்த ரிமைண்டர் 0, 1, 2, 3, ரிமைண்டர் 0, 1, 2, 3. ஓகே, அது வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இங்க அது வந்து I⁴n. இந்த I⁴n வேல்யூ 0ன்னு இருந்தா 1, 1ன்னு இருந்தா I, 2ன்னு இருந்தா -1, 3ன்னு இருந்தா -I. அது எந்த விதமாக இருந்தாலும் சரி. ஓகே, இது மெமரி பண்ணிக்கோங்க. ஜென்ரலா நீங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. I³ வரைக்கும் மெமரி பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல என்ன வேல்யூ இருந்தாலும் சரி, இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு I⁴ 59 இருக்கா, 59 ஒரு 4ஆல டிவைட் பண்ணுங்க. 1 4s are 4, ரிமைண்டர் 1, 9, 4 4s are 16. சரியா? ரிமைண்டர் 3.
இங்க ரிமைண்டர் என்னன்றது மட்டும் பார்க்கணும், அவ்வளவுதான். ரிமைண்டர் 3 இருந்தா இதோட வேல்யூ -i அப்படின்னு கொடுக்க போலாம். ஓகே, இந்த இடத்துல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்மளுக்கு -i² வந்து +1. இது எப்படி பிரிக்கலாம்? -i into +i is equal to 1 பிரிக்கலாம். இது சம்டைம்ஸ் வந்து i is equal to 1/-i எழுதிக்கலாம், இல்ல -i is equal to 1/i எழுதிக்கலாம். -i ரெசிப்ரோக்கல் +i, +i ரெசிப்ரோக்கல் -i, அப்படி கூட இதை சில நேரத்துல யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுவும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இதுல அதே மாதிரி தான் அந்த ஐல வந்து பாத்தீங்கன்னா ஐனுடைய பவர் கண்டினியூட்டியா 4 நம்பர் இருக்கு. கண்டினியூட்டியா 4 நம்பர் இருந்தா அதனுடைய ஆட் பண்ண 0. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே செக் பண்ணி பாருங்க, i/4, i/5, i/6, i/8 கண்டிப்பா 0 தான் வரும். இந்த ஃபார்முலா வச்சு செக் பண்ணி பாருங்க. ஐனுடைய பவர்ல கண்டினியூஸா 4 நம்பர் இருந்தா அதை ஆட் பண்ண என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பேசிக் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசிக் தெரியலன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இடையில எதுவுமே நம்மளுக்கு புரியாம போயிடும். சரி, ஏன்னா சில ரொம்ப நாள் ஆயிருக்கும் யூஜி இதுல பார்த்தது. நீங்க சப்போஸ் 12th ஹேண்டில் பண்ற டீச்சர்ஸ் வந்து ஞாபகம் இருக்கும், எல்லாமே போட்டுருவீங்க, அது ஒரு பிரச்சனையா இருக்காது. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்கு ரிலேட்டடா இதை நீங்க ஓரளவு ஞாபகம் வச்சிருந்தா போதும். இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து இமேஜினரி யூனிட். இந்த ஐன்றது என்னன்னு சொல்றோம்? இந்த ஐன்றது இமேஜினரி யூனிட், தமிழ்ல கற்பனை அலகுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதனுடைய ஜெனரல் ஃபார்ம் என்னன்றது பார்க்கலாம். இதெல்லாம் அப்படியே இன்ஸ் எடுத்துக்கோங்க, எடுக்காதுங்க, இல்லைன்னா நீங்க ரெக்கார்ட் ஆன வீடியோல தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம டாபிக் போய்க்கலாம். இதுல வச்சு ஏதாவது கேட்டா கூட இந்த ஐடியா வச்சு நீங்க போட்டுடலாம். ஓகே, வேற எதுவும் தேவையில்லை, இந்த பர்டிகுலர் ஐடியா இருந்தா போதும். வேற எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அது ஒண்ணு ஞாபகம் இருந்தா போதும். ஓகே, அழிச்சாரு. ஆன்லைன்ல இருக்கிறவங்க என்னைக்கும் வந்து வீடியோல இருக்கு அப்படின்றது பார்க்காம என்ன பண்ணணும், ஒரு நோட்டு ஒரு பென் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எடுங்க போதும். எல்லாமே எழுத முடியாது, தேவையான அளவு நடத்த எழுதி வச்சுக்கோங்க. நடத்தும் போது காதல கேட்டுட்டு கையில எழுதுறதா உங்களுக்கு மறக்காது. ஓகே, நம்ம வந்து எழுதுற வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ண முடியாது, அப்பப்போ எடுக்கணும். அதான் கோச்சிங் கிளாஸ். சரி, அடுத்து என்னுடைய ஜெனரல் ஃபார்ம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய ஜெனரல் ஃபார்ம். சென்டர்ல வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா சி எக்ஸ் பிளஸ் ஐஒய் இப்படி இருக்கும். எக்ஸ் ஒய் எல்லாமே ரியல் நம்பரா இருக்கும். ஓகே, இங்க ஒரு பேர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இஜெட் எப்படி சொல்லிக்கோங்க பாத்தீங்கன்னா இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இந்த ஒரு நம்பர் இஜெட் அப்படின்ற குறியீடால் குறிப்பாங்க. அது எக்ஸ் பிளஸ் ஐஒய் என்ற வடிவத்தில் இருக்கும். அங்க எக்ஸ் ஒய் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆர். இங்க ஒரு பேர் இருக்கு, அந்த பேரு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிளா ஆர்இ இஜெட்னு சொல்லுவாங்க. இங்க y வந்து என்னன்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட்னு சொல்லுவாங்க, சிம்பிளா இமேஜினரி இஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஐ முன்னே சொல்லிட்ட மைனஸ் இமேஜினரி யூனிட். இந்த டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இதுக்கு பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து என்னன்னா இது ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம். அது ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடுக்கு. ஓகே, இப்போ இந்த நம்பர்ல எப்படி வந்து கூட்டுறது என்ன, கழிக்கிறது என்ன, பெருக்கிறது என்ன அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதை வந்து இங்க பாருங்க. ஆர்டர் பேர் ஆஃப் இஜெட் எக்ஸ் பிளஸ் ஐஒய் எக்ஸ் கமா ஒய். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை முதல்ல பாயிண்டா குறிக்க தெரிஞ்சுக்கணும். ரியல் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும், இமேஜினரி பார்ட் ரெண்டாவதா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஒரு பாயிண்டா வந்து நோட் பண்றோம்னா
பேர்ன்றது ரெண்டா சேர்த்து எழுதுறது. அதுல ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். ஓகே, இது வந்து நம்ம இதுல சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். Conjugate of z x plus iy. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா z பார் x பார்த்தனா x minus iy. இதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம், ரெண்டையும் கூட்டுறோம் கழிக்கிறோம். அப்படி பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் தனியா கூட்டிக்கணும் கழிச்சுக்கணும், ஐ காமன் எடுத்துட்டு இமேஜினரி பார்ட் தனியா கூட்டிக்கணும் கழிச்சுக்கணும். ரியல் பார்ட் தனியா கூட்டிக்கணும் கழிச்சுக்கணும், இமேஜினரி பார்ட் தனியா கூட்டிக்கலாம் கழிச்சுக்கலாம். அதே மாதிரி பெருக்கல்ல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பெருக்கிற அப்ப பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் ஐபி சி பிளஸ் ஐடி. சாதாரணமா பெருக்கணும்னா பெருக்கலாம். ஓகே, ஒரு இதை எடுத்துன்னு போய் இது ரெண்டையும் பெருக்கி எழுதிக்கலாம். அப்புறம் இதை எடுத்துன்னு போய் இது ரெண்டையும் பெருக்கலாம். பெருக்கும் போது ஐ ஸ்கொயர் வந்தா -1 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், அது மட்டும் தான். ஓகே, அப்படி பார்க்கும்போது உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசி மைனஸ் பிடி பிளஸ் ஐ இன்ட்டு ஏடி பிளஸ் பிசி இந்த மாதிரி வரும். இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது ரியல் பார்ட், இது வந்து ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் இமேஜினரி பார்ட். ஐன்றது இமேஜினரி யூனிட், ஐனுடைய கோஎஃபிஷியன்ட்ல இருக்கிறதா என்னன்னு சொல்லுவோம்னா இமேஜினரி பார்ட், ஒய்யை மட்டும் தான் இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம். அப்ப இது ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸினுடைய ரியல் பார்ட், செகண்ட் காம்ப்ளெக்ஸ் இமேஜினரி பார்ட், இது வந்து ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். அப்ப இது மெமரி பண்றதுக்காக மல்டிபிளேஷன் ஆர்ஆர் மைனஸ் ஐஐ பிளஸ் ஐ இன்ட்டு ஆர்ஐ பிளஸ் ஐஆர், இது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அதே மாதிரி டிவிஷன் z1 by z2 a plus ib by c plus id. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி டிவைட் பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா, அந்த டினாமினேட்டருடைய கான்ஜுகேட், டினாமினேட்டருடைய கான்ஜுகேட்டால c மைனஸ் ஐடி நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிக்கணும், இதான் ரூல். ஓகே, இங்க நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க ஒரு இந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய கான்ஜுகேட் மல்டிபிள் பண்ணா ஏ பிளஸ் ஐபியும் ஏ மைனஸ் ஐபியும் ஒரு காம்ப்ளெக்ஸ் அதனுடைய கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் மல்டிபிள் பண்ணா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். எந்த பண்ணுங்க இமேஜினரி பார்ட் வந்து கேன்சல் ஆயிடும், ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகே, எது செக் பண்ணி பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸும் அதனுடைய கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸும் மல்டிபிள் பண்ணலாம். இப்ப டிவிஷனுடைய ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னன்னா டினாமினேட்டர்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸினுடைய கான்ஜுகேட்டால நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படி மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு டினாமினேட்டர்ல சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். பட் நியூமரேட்டர்ல நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல நீ ஆர்டினரி மல்டிபிள் ரூல் அப்ளை பண்ணாலும் சரி. ஓகே, அப்ப உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஏசி பிளஸ் பிடி பிளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஏடி பிளஸ் பிசி இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இது வந்து டிவிஷன். இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது ரெண்டு இருக்கு. அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இஜெட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி. ஓகே, இது இருக்கு. இதனுடைய மாடுலஸ் ஆஃப் இஜெட், மாடுலஸ் ஆஃப் இஜெட் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இஜெட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இதனுடைய மாடுலஸ் ஏ பிளஸ் ஐபி என்ன ஃபார்முலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இது ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்கே சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு, அப்புறம் அதை சொல்றேன். கான்ஜுகேட்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. போர்ட் சைடுல தெரியல.
இப்ப ஆட்டோ கண்ணாடி திருப்பி வச்சுட்டேன். ஓகேவா? ஓகே சார். பாத்தியா? யாரோ ஒருத்தர் மட்டும் கேக்குறீங்க, மீதி எல்லாம் வந்து ஒரு பாசம். யாரு? சரியா? எஸ், சார் பேசிட்டு இருக்கிறாரு, அவர் சொந்தம் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடுலஸ் இந்த இடத்துல இருக்கு. அப்ப இங்கேயும் சில ரூல் இருக்குங்க. இப்ப நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கோம்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். புதுசா என்ன இருக்குங்க? ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தா என்ன, மாடுலஸ் எடுத்தா என்ன. ஓகே. இப்ப அந்த மாடுலஸ்க்கும் அதுக்கெல்லாம் நிறைய தனியா ப்ராப்பர்ட்டிஸ் தனியா உங்களுக்கு போட்டு தரேன். இது ஒரு ஜென்ரல். ஓகே, நம்மளுக்கு கூட்டுறது தெரியணும், பெருக்கிறது தெரியணும், கழிக்கிறது தெரியணும், வகுக்க தெரியணும், இது மட்டு எடுக்க தெரியணும், இந்த இன்னொன்று வந்து கான்ஜுகேட். இதெல்லாம் முக்கியமானது. இப்போ நம்ம ஒரு ரூட் எடுக்கிறது என்ன, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரூட் தட்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி. ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் எடுத்தா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இஜெட் பிளஸ் ஏ பை 2 பிளஸ் ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி பை பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் ஏ பை 2. இங்க ஏன்றது ரியல் பார்ட், ஏன்றது வந்து ரியல் பார்ட், பின்றது இமேஜினரி பார்ட். ஓகே, சூப்பர்மா. சரியா? இங்க டினாமினேட்டனுடைய கான்ஜுகேட் என்ன, சி மைனஸ் ஐடி. நான் இங்க பிளஸ் அப்படியே போட்டுட்டேன். ஓகே, சரி. இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டிவிஷன், மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு, இப்ப மாடுலஸ் எடுக்கிறதுன்னா அதுக்கு வந்து ரூட், ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் எடுக்கிறது இந்த ஃபார்முலா தெரிஞ்ச போதும். எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம ரூட் எடுக்கலாம். சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த root of 6 plus 4i இப்படி கொடுக்கணும் வச்சுக்க. 6 plus 8i இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம அது ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து நம்ம ரியல் நம்பர் ரூட் எடுத்துருவோம். ஓகே, ரியல் நம்பர் ரூட் எடுப்போம். ஆனா வந்து இந்த மாதிரி நம்பருக்கு வந்து நம்ம ரியல் நம்பர் பாருங்க, இப்போ வந்து ரூட் 4 2ன்னு எடுத்துரும், ரூட் 9 என்னன்னு எடுத்துரும், 3ன்னு சொல்லிடுவோம். சரி, இந்த மாதிரி ரூட் எடுத்துரும். ரூட் எடுக்க முடியாது கூட நம்ம கணக்கு கால்குலேஷன் பண்ண தெரியும். சரியா? இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல வந்து இஜெட் ஈக்குவல் டு 6 பிளஸ் 8i எடுத்துக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் இஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 636 பிளஸ் 64 100 வரும் 10. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது வந்து ஏ, இது வந்து பி. இங்க ஏன்றது வந்து 6, பின்றது வந்து 8. அவ்வளவுதான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்க பிளஸ் இருந்தா நடுவுல பிளஸ் போட்டுக்கோங்க, இங்க மைனஸ் இருந்தா நடுவுல மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இங்க மாடுலஸ் ஆஃப் பி வந்து பிளஸ்ஸா தான் இருக்கு எப்ப பார்த்தாலும். ஆனா இங்க என்ன இருக்கு டினாமினேட்டர்ல, இங்க டினாமினேட்டர்ல அந்த பி பொறுத்துதான் பக்கத்துல சைன் சேஞ்சஸ் ஆகும். அதனால நம்ம இங்க பி பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அந்த சைன் அங்க நடுவுல போட்டுடலாம். ஓகே, நம்ம பி பை மாட்ஸ் ஆஃப் பி பை பி போடணும்னு அவசியம் இல்லை. கிளியர்? சரியா? இது வந்து பி பை மாட்ஸ் ஆஃப் பின்னு கொடுத்துருப்பாங்க, தப்பா எழுதிருக்க, பி பை மாட்ஸ் ஆஃப் பின்னு இருக்கும். ஓகே, அந்த இடத்துல அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. அப்ப இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அது பி பை மாஸ் ஆஃப் பி நம்மளுக்கு அது இல்லை. ஆனா பட் வந்து இங்க பிளஸ் மைனஸ்ன்றது அதை பொறுத்து தான் மாறுது. அப்போ உங்களுக்கு என்ன பாருங்க, ரூட் 6 பிளஸ் 8i பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு என்ன வரும், இங்க வந்து மாட்ஸ் ஆஃப் 10 பிளஸ் 6 வந்து என்னது 16/2. 16/2ன்னா ரூட் 8ன்னு வந்துருமா? ஓகே, பிளஸ் 8. இங்க வந்து 10 வந்து 10 வந்து மைனஸ் 6, 10 மைனஸ் 6 வந்து 4/2 ரூட் 2ன்னு வந்துடுது. ஓகே, கிளியரா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்ஸ் ஆஃப் 10 பிளஸ் இங்க ஏன்றது வந்து 6, 10 பிளஸ் 6 16 12 டிவைட் பண்ணா 8. இங்க வந்து 10 மைனஸ் 6, 10 மைனஸ் 6ன்னா 4 12 டிவைட் பண்ணா 2, அதனால ரூட் 2. இப்படியே விட்டாலும் விட்டுறலாம். இந்த வந்து என்ன பிளஸ் ஆர் மைனஸ்
இது வந்து 2 இன்ட்டு ரூட் எழுதுனா ரூட் வெளியில எடுத்தோம்னா 2 பிளஸ் ஐஎன் வந்துடும். இந்த மாதிரி கூட நம்ம வந்து ரூட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்படி எல்லாம் இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாடுலஸ் கான்ஜுகேட் ரெண்டு விதமா பார்த்தோம் இல்லையா, அதுல சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சில இன்னும் கூட ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சிலது வந்து பாத்தீங்கன்னா சில நோட்ஸ் வந்து பார்த்து எழுதிக்கோங்க. இது பார்த்துக்கலாம், ரெண்டு ஒன்னாவே கூட கொடுத்துட்றேன். கான்ஜுகேட்ல இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ். கான்ஜுகேட் ஆஃப் real number is itself. Okay. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரூட் 5 அண்ணா, அதாவது இதுக்கு கான்ஜுகேட் ஆஃப் ரூட் 5 மைனஸ் 5 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ் ரூட் 5 தான், மைனஸ் 5 தான். அந்த ரியல் நம்பருடைய கான்ஜுகேட் ரியல் நம்பராக தான் இருக்கும். சரியா? அதே சமயத்தில் கான்ஜுகேட் ஆஃப் ரூட் மைனஸ் 5 கேட்டோன்னா இது உண்மையிலே வந்து என்னது, ரூட் மைனஸ் 5 ஐ இன்ட்டு ரூட் 5க்கு ஈக்குவல். இதனுடைய கான்ஜுகேட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ இன்ட்டு ரூட் 5. ஓகே, ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தாவே அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். நீ இதை நினைக்க கூடாது, ரியல் நம்பர் வேற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேற. ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரியல் நம்பர் இல்லை, காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதனால ரியல் நம்பருடைய கான்ஜுகேட் அதுவே இருக்கும். ஆனா காம்ப்ளெக்ஸ் உள்ள மைனஸ் அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப கான்ஜுகேட் எடுக்கும்போது சின்ன விஷயம் தான், பட் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஓகே, அது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடுலஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 5, இது பிளஸ் 5 இதெல்லாம் இருக்கும். அதே வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் I5 இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், இதுக்கு தனி. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ்னு வரும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா 0 மைனஸ் I5 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சீங்கன்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் 5ன்னு வரும். ரெண்டுமே பிளஸ் தான், பட் எனக்கு காம்ப்ளெக்ஸ் போது ரூல் வந்து நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆர்டினரி பண்றது பண்ணாதீங்க. ஆனா ஓகே, இதுவும் உள்ள ரியல் நம்பர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட நம்மளுக்கு வந்து என்னலாம் சேம் அதே தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். சரியா? மைனஸ் 5 தான் ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் உங்களுக்கு என்ன வருது, 5 தான் வருது. ஓகே, நம்மளுக்கு தேவை வந்து என்னன்னா மாடலஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஐபின்னு இருந்தாவே என்னது, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அவ்வளவுதான், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் என்னது பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் அதே தான், எதுவா இருந்தாலும் சரி, இங்க பிளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி, எதை பத்தியும் அது கவலைப்படக்கூடாது. சரியா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான். ஓகே, உங்க நடுவில் பிளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி, ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். கிளியர்? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு இருக்கு. இங்க வந்து இஜெட் பார் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிபிள் பண்ணா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்க மாடுலஸ் ஆஃப், சரியா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய், அதாவது மாடுலஸ் ஆஃப் இஜெட் என்னன்னு போட்டிருக்கோம், ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல நல்லா பாருங்க, மாடுலஸ் ஆஃப் இது ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், ரூட் கேன்சல் ஆயிடுமா? ஓகே,
அப்ப இந்த மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் என்னன்னு கிடைக்குது? இஜெட் இஜெட் பார். இஜெட் இஜெட் பார் ஒரு முக்கியமான ஃபார்முலா இது. மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் இருந்தா இஜெட் இஜெட் பார். ஓகே, அந்த ஃபார்முலா எப்படி வருதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஒரு கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஆட் பண்ணனா இமேஜினரி கேன்சல் ஆயிடும். 2x 2 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரியல் ஆஃப் இஜெட் வந்து எக்ஸ், இமேஜினரி ஆஃப் இஜெட் வந்து ஒய். ஓகே, அப்ப இந்த எக்ஸ் வந்து என்ன சொல்லலாம்? ரியல் ஆஃப் இஜெட் அப்படின்னு இது ஒரு ஃபார்முலா. எப்படி இருக்கு? ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும். இங்க இருக்கிற எக்ஸ் கேன்சல் ஆயிட்டு 2iy கிடைக்கும். 2iy என்றது இமேஜினரி ஆஃப் இஜெட். இது ஒரு ஃபார்முலா. ஓகே, இங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் பார்ட் சரியா, ஒரு ரியல் பார்ட்டுக்கு சம்டைம்ஸ் ஈக்குவலா இருக்கலாம், அல்லது இந்த இருக்கிறது சில நேரத்துல பெருசா கூட வைக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து எப்ப பெருசாகணும்? இது ஸ்கொயர் பண்ணா பெருசாகும். ஓகே, எக்ஸ் விட பெருசாகும். அதோட ஒய் ஸ்கொயர் கூட்டினாலும் பெருசாகும். ஒய் ஸ்கொயர் கூட்டினாலும் பெருசாகும். சரியா? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து ரூட் எடுத்தாலும் இதுதான் பெருசா இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பெருசா இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரியல் ஆஃப் இஜெட், இது ரியல் ஆஃப் இஜெட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட்ஸ் ஆஃப் இஜெட் அப்படின்னு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சிமிலர்லி இமேஜினரி ஆஃப் இஜெட் கூட லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட்ஸ் ஆஃப் இஜெட். இது ரெண்டுமே ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகே, ரியல் ஆஃப் இஜெட்டும் சரியா லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட்ஸ் ஆஃப் இஜெட் இருக்கும், இமேஜினரி ஆஃப் இஜெட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட்ஸ் ஆஃப் இஜெட் இருக்கும். இங்க அதே தான். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஒரு கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அங்க இஜெட் வந்து என்ன கிடைக்கும்? ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னா இங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஐஒய் எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படி ரெண்டு ஈக்குவலா இருக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன மாதிரி வருதுன்னு பாருங்க. ஒரு காம்ப்ளெக்ஸும் ஒரு கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது இங்க எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க, இந்த மைனஸ் ஆயிடும்னா 2iy ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0 அப்படின்னு இந்த இடத்துல வந்து எது ஜீரோன்னு ஆயிடுது? இமேஜினரி ஆஃப் இஜெட் வந்து ஜீரோன்னு ஆயிடுது. இமேஜினரி ஆஃப் இஜெட் ஜீரோ ஆயிடுதுன்னா இந்த இடத்துல பாரு இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார் வந்து ஈக்குவலா இருக்குன்னா எது ஜீரோ ஆகுது? இமேஜினரி பார்ட் ஜீரோ ஆகுது. அப்படி இருக்கிறது என்னவா இருக்குன்னு அர்த்தம்? ரியல் பார்ட். சரியா? கண்டிப்பா அது வந்து என்னவா இருக்கும்? ரியல் பார்ட்டா இருக்கும், ரியல் நம்பரா இருக்கும். சரியா? நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலா இருக்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் ஃபைனலா என்ன கிடைக்குதுன்னு ரியல் பார்ட் மட்டும் இருக்கும், இமேஜினரி பார்ட் ஜீரோ ஆயிடும். அது இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இதுல. இதுல அந்த மாதிரி இல்ல, இதுல வேற மாதிரி கொண்டு போறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரூட் ஆஃப் ரெண்டுமே கூட சரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். சரியா? அதுதான் ரெண்டுத்துக்கு சேம் தான். ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுமே சேமா இருக்கும். இந்த இடத்துல இங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வேற வேற மாதிரி வரும். ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஈக்குவல் இருக்கும்போது வேற வேற. ஓகே, அதே மாதிரி ஒரு இது மைனஸால மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் எந்த சைடு இருந்தாலும் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் வந்து ரியல் ஆஃப் இஜெட் ஜீரோ ஆயிடும். அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்லி என்ன சொல்லுவாங்கன்னா பியூர்லி இமேஜினரி. ஃபுல்லா ஜீரோனா அது பியூர்லி இமேஜினரி. இங்க ஜென்ரலா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் அண்ட் இமேஜினரி ரெண்டும் இருக்கும். இங்க மைனஸால் மட்டும் அது பியூர்லி இமேஜினரின்னு சொல்லுவாங்க, ஒன்லி இமேஜினரி மட்டும் தான் இருக்கும். ஓகே, அதனால ரியல் பார்ட் அதுல இருக்காது. இங்க வந்து இமேஜினரி பார்ட் இருக்காது, இங்க ரியல் பார்ட் இருக்காது. ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியும் கூட 12th. சரியா? அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது நோட் பண்ணிட்டீங்களா? அழிச்சலாம் மேல ரெண்டு சைடு அழி
இங்க ரெண்டு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் சரி, இல்ல கான்ஜுகேட் எடுத்துட்டு ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் சேம் தான். ஓகே. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஆட் பண்ணும்போது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உனக்கு எனக்கு மாடுலஸ் ஆஃப் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாட்ஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாட்ஸ் ஆஃப் Z2. இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஓகே, இதுக்கு நேம். அதே மாதிரி மாட்ஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாட்ஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாட்ஸ் ஆஃப் Z2 இப்படி எழுதலாம். மாட்ஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாட்ஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாட்ஸ் ஆஃப் Z2 இப்படியும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. ஆமா, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அது இங்க போட்டிருக்கேன். மாட்ஸ் ஆஃப் Z1 இங்க இங்க அதுதான் நான் இதை விட்டுட்டேன். இது ஜென்ரலா வச்சுக்கலாம். இது ஜென்ரலா நான் இதை விட்டுட்டேன். சரியா? அதாவது இதை விட இது பெருசு, இதை விட என்ன பண்ணலாம், இது பெருசு. ஓகே, அந்த மாதிரி இருக்கு. இதை விட இது பெருசு, கரெக்ட். இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, ஃபைனலா இது வந்துடுது. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். மான்ஸ் ஆஃப் Z2 ஓகே, இது இந்த ப்ராப்பர்ட்டி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாடல்ஸ் ஆஃப் Z1 ஓகே, இதுதான் கரெக்ட். இது ஒண்ணுதான். சரியா? இது வராது. இப்ப நம்மளுக்கு என்னன்னா இதை விட இது பெருசு, இது பெருசு, இதை விட இது பெருசு. இது எதுன்னா இது வந்து மினிமம் வேல்யூ. ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கேட்பாங்க. அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுல மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன, லீஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. சரியா? சில ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதை வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனுடைய லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன, லோயஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க கான்ஜுகேட்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் மட்டும் உங்க Z1 Z2 எல்லாம் அதே தான், தனித்தனியா மல்டிபிள் எடுத்துக்கலாம். டிவைடுக்கு அதே மாதிரி ரெண்டு டிவைட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் சரி, கான்ஜுகேட் எடுத்துட்டு டிவைட் பண்ணாலும் ஈக்குவல் தான். சேம் இங்க n காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதே ரூல் தான். n காம்ப்ளெக்ஸ்க்கு அதே ரூல் தான் இருக்கும். இங்க அதே மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து மல்டிபிள் பண்ணிட்டு கான்ஜுகேட் மாடுலஸ் எடுத்தாலும் சரி, இல்ல மாடுலஸ் எடுத்துட்டு சரியா மல்டிபிள் பண்ணாலும் ரெண்டு ஆன்சர் சேமா இருக்கும். டிவிஷன்லயும் சேமா இருக்கும். மாட்ஸ் ஆஃப் Z1 பை Z2 ரெண்டு டிவைட் பண்ணிட்டு மாடுலஸ் எடுத்தாலும் சரி, மாடுலஸ் எடுத்துட்டு பின்னாடி டிவைட் பண்ணாலும் சேம் தான். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை n டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் சரி, இல்ல கான்ஜுகேட் எடுத்துட்டு n டைம்ஸ் மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் ஈக்குவல் தான். ரெண்டு மீனிங் புரியுதா இல்லையா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் n டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுக்கிற, கான்ஜுகேட் எடுத்துட்டு n டைம் மல்டிபிள் பண்ணாலும் அது சேம். அதே மாதிரி இங்க மாடுலஸ்ல ஓகே, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து இதுக்கு கிராஃப் எப்படி போடுறது அதை கொஞ்சம் பார்க்கலாம்.
கான்ஜுகேட்டும் இதுவும் சேர்ந்து வர ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், மாடுலஸும் சேர்ந்து வர ப்ராப்பர்ட்டிஸ். இது மாடுலஸ் எழுதியிருக்கணும், மாற்றி எழுதிட்டேன். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? இல்லை மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஏதாவது ப்ராப்ளம் எது கொடுத்தா கூட அது பார்த்துக்குவாங்க. இது எல்லாமே 12th பேசிக் தான். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் உள்ள நம்ம ஏதாவது பண்ணும்போது இந்த ஐடியா வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். சின்ன சின்ன ஐடியா தான், பட் இதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்போ இது தெரியாம நம்ம போட முடியாது. ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு வந்து ரூட் எடுக்க தெரியணும், மாடுலஸ் எடுக்க தெரியணும், கான்ஜுகேட் எடுக்க தெரியணும். 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூட்டு, கான்ஜுகேட், மாடுலஸ். அது மிஸ் பண்ணக்கூடாது. அது ரிலேட்டட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி மெமரியில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இது ரெண்டுத்துக்கு காமனா அவ்வளவுதான். இதுல சில என்ன ஒண்ணு ஆர்கன் பிளேன் ஆர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பேர் ஆஃப் இஜெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஒரு பாயிண்ட் நம்ம குறிக்கிறோம்னா எக்ஸ் கமா ஒய். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு கிராஃப்ல குறிக்கணும். நம்ம வந்து நார்மலா வந்து பார்க்கக்கூடிய கிராஃப் வந்து அது கார்டீசியன் பிளேன்னு சொல்லுவாங்க. ரியல் நம்பரை வந்து பண்றது சரியா, 2 டைமென்ஷன் பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் கார்டீசியன் பிளேன். ஏன்னா அது டி கார்டீசியன் அவர் கண்டுபிடிச்சதுனால அவருடைய பேர்ல வைப்போம். அது இப்போ காம்ப்ளெக்ஸுக்கு வந்து அந்த பிளேன் எப்படி யூஸ் பண்றது, அது வந்து ஆர்கன் பிளேன் சொல்லுவாங்க. பட் அவருடைய நாலேஜ்ல கொண்டு வந்ததுதான். இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜெட்னு இருக்குது. ஓகே, அந்த இஜெட் எக்ஸ் கமா ஒய். அப்ப இந்த இடத்துல இங்கிருந்து வந்து இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க, பி. இந்த இஜெட்டுக்கு ஒரு பேர் கொடுங்க, பின்னு பேர் கொடுத்துடலாம். அங்கிருந்து ஒரு வெர்டிகலா ஒரு லைன் டிரா பண்றோம், அது வந்து பி கியூன்னு இருங்க. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த இதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது ஆரிஜின்ல இருந்து இதுக்கு ஹரிசான்டல் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இந்த பீனுடைய எக்ஸ் கோஆர்டினேட். அதனுடைய வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் ஒய் கோஆர்டினேட். இது நார்மலா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இது எக்ஸ், எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ். இங்க எக்ஸ்ஓ எக்ஸ் டேஷ் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டு இருந்தோம். இங்க அதுக்கு பேர் வந்து ரியல் ஆக்சிஸ், சிம்பிளா ஆர்இன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஒய்ஓ ஒய் டேஷ், ஒய்ஓ ஒய் டேஷ் வந்து ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம். இங்க வந்து என்னன்னா இமேஜினரி ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா ஐஎம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இங்க இருக்க ரெக்டாங்குலர் பிளேன் அது வேற மெத்தட்ல பார்ப்போம். அது போலார் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த போலார் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த கிராஃப்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல, ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல இருக்க பாருங்க. ஓகே, இன் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் POQ. சரியா? அதுல வந்து பாத்தீங்கன்னா பை யூசிங் பித்தாகரஸ் தியரம், OP ஸ்கொயர்னா OQ ஸ்கொயர் QP ஸ்கொயர். இங்க OPன்றது ஆர்ன்னு எடுத்துக்கோங்க, அதனால ஆர் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்க OP இஸ் ஈக்குவல் டு ஆர், த ஆங்கிள் ஆஃப் POQ அது வந்து தீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஆங்கிள் ஆஃப் POQ வந்து தீட்டா. ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர், ஆர் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நம்ம இஜெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்ன்னு இருந்தா அதனுடைய மாடுலஸ்க்கு வந்து என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்ப இங்க ஆர்ன்றது உனக்கு என்னென்ன ஆயிடுது, மாடுலஸ் ஆஃப் இஜெட். இது வந்து மாடுலஸ் ஆஃப் இஜெட். ஓகே, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் இஜெட்னு சொல்லுவாங்க, இல்லது மாடுலஸ் ஆஃப் இஜெட்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இதுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் இஜெட்னு படிக்கலாம், மாட் ஆஃப் இஜெட். சரியா? இல்லைன்னா அப்சல்யூட் ஆஃப் இஜெட் அப்படின்னு கூட பேர் சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்ம கீழே போக வேண்டாம்னு தோணுது.
sin theta. sin theta வந்து என்னது ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ் சைடு. ஹைபாட்னஸ் சைடு ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது பேர் எது ஹைபாட்னஸ் சைடு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹைபாட்னஸ் சைடு, இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஏன் தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறதுனால ஆப்போசிட் சைடு. ரைட் ஆங்கிள் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறதுனால ஹைபாட்னஸ் சைடு. ரிமைனிங் இருக்கிற சைடு தான் அட்ஜசன்ட். ட்ரையாங்கிள் நீங்க ட்ரிக்னாமெட்ரியில படிச்சிருப்பீங்க. அந்த ட்ரிக்னாமெட்ரி இங்க கொண்டு வந்து இங்க ஒரு புதுசா போலார் ஃபார்ம்னு ஒன்று கொண்டு வர போறாங்க. ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து உனக்கு வந்து y, அட்ஜசன்ட் சைடு ஹைபாட்னஸ் சைடு வந்து r. அப்ப r sin theta is equal to y அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி cos theta, cos theta வந்து அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னஸ் சைடு, அட்ஜசன்ட் சைடு x, ஹைபாட்னஸ் சைடு r. r cos theta is equal to x. இங்க 2 டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் x வந்து காசா தான் இருக்கும், எக்ஸ் கோஆர்டினேட் காசா தான் இருக்கும், ஒய் கோஆர்டினேட் சைன் தீட்டா தான் இருக்கும். எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இது ஜென்ரல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க அந்த பாயிண்ட்னுடைய அந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் பொறுத்து அது மாறும். ஓகே, மேக்ஸிமம் யூனிட் சர்க்கிள் இருந்தா எக்ஸ் காஸ் தீட்டா, ஒய் வந்து சைன் தீட்டா இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி ரூல்ஸ்க்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இது வந்து பாத்தீங்கன்னா கார்டீசியன் ஃபார்ம். கார்டீசியன், போலார், யூலர். இங்க 3 மெத்தட் இங்க பார்க்க போறோம். கார்டீசியன் ஃபார்ம் அப்படின்றது பாத்தீங்கன்னா z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இது கார்டீசியன் ஃபார்ம். ஓகே, போலார் ஃபார்ம்ன்றது இதுல எடுத்துன்னு போய் சப்ஸ்டிட் பண்றதுனால கிடைக்கக்கூடியது. r ஆஃப் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. எக்ஸுக்கு பதில் ஆர் காஸ் தீட்டா, ஒய்க்கு பதில் ஆர் சைன் தீட்டா. ஆர் காமனை வெளியே எடுத்தா இங்க இருக்கும். இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ் எடுத்தா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்க மாடுலஸ் எடுத்தா அது ஆர். தீட்டாக்கு ஒரு பேர் இருக்கு. ஆருக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் இஜெட்னா இங்க தீட்டான்றது என்னன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இஜெட்னு சொல்லுவாங்க. 2 பேர் உண்டு, ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் ஆர் ஆம்ப்ளிடியூட் இஜெட். அதுக்கு தனியாவே சில ரூல் இருக்கு. சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா யூலர் ஃபார்ம் z ஈக்குவல் டு r. இங்க காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா வந்து e4 i தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா என்னது e4 i தீட்டா. ஓகே, சேம் இங்க அதே தான். இங்க மாட்ரஸ் ஆஃப் z ஈக்குவல் டு r தான். இங்க தீட்டான்றது ஆர்குமெண்ட் ஆஃப் z தான். இது வந்து ஒரு ஜென்ரலா சரியா கார்டீசியன், போலார், யூலர் இந்த 3 மெத்தடை நம்ம பார்க்கக்கூடியது. ஓகே, இங்க சில ரிசல்ட் இருக்கு. போலார் ஃபார்ம், யூலர் ஃபார்ம், கார்டீசியன் ஃபார்ம், இது எல்லாமே நீங்க கொஞ்சம் பிரிச்சு பார்க்க கத்துக்கோங்க. ஓகே, இந்த சிம்பிளா இது வந்து இதுக்கு இன்னும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆர் சிஸ் தீட்டா அப்படின்றது சொல்றது உண்டு. சிஸ் தீட்டா, காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஷார்ட் எப்படி சொல்லுவாங்க, சிஐஏ, சிஸ் தீட்டான்னு சொல்றது உண்டு. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிஸ் தீட்டா அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க தீட்டா வந்து பிரின்சிபல் வேல்யூ. இந்த ஆர்குமெண்ட் இஜெட்னுடைய பிரின்சிபல் வேல்யூ அது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பை லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிளஸ் பை. இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க, மைனஸ் பை இப்படி சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் தீட்டா, ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் belongs to minus pi plus pi. ஓகே, அந்த தீட்டா வந்து ஜெனரல் வேல்யூ வந்து தீட்டா பிளஸ் 2n பைன்னு இருக்கும். தீட்டா பிளஸ் 2n பை ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த அதுவும் வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்னுடைய ஜெனரல் வேல்யூ தீட்டா பிளஸ் 2n பை ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் தான். ஓகே, அதனுடைய ஜெனரல் வேல்யூ இந்த இடத்துல என்ன, if z is equal to 0 then argument of z is indeterminate. Indeterminate, not defined.
காம்ப்ளெக்ஸ் இஜெட் ஜீக்குவல் இருந்தா அது ஆர்குமெண்ட் வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்டும் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் பார் ரெண்டையும் கூட்டினா உனக்கு 0 தான் கிடைக்கும். ஆர்குமெண்ட் இஜெட்டும் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் பாரும். ஓகே, இன்னும் சில ரூல் இதுல. இந்த ஆர்கன்ட் பிளேன் வச்சு சில ரூல் எல்லாம் இருக்கு. தீட்டா வச்சு தனியாவே ரூல் இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். ஓகே, இது நோட் பண்ணிட்டீங்களா? இது அழிச்சலாமா? பேசிக் எல்லாம் புரியுதா சார்? கொஞ்சம் பேசிக் வந்து நல்ல மெமரியில வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம இன்னும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நல்லா புரியும். இங்க இஜெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் இங்க இருக்கு. இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா இஜெட் பார். இஜெட் பார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஐஒய். இது மைனஸால் மல்டிபிள் பண்ணா இது இந்த இடத்துல வரும். இஜெட் என்னப்பா? இஜெட் பார் எடுத்தா ஓ மைனஸ் இஜெட் பார் இங்க வருதா? எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் அப்படின்னா இஜெட் பார் இங்க வருது. இஜெட் பார் வந்து பாத்தீங்கன்னா ஓகே சரியா? அதாவது இஜெட்னுடைய கான்ஜுகேட் இங்க வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இதனுடைய கான்ஜுகேட் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு. இந்த இஜெட் பார் மைனஸால பெருக்கினா மட்டும்தான் இங்க ஒரு மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் இங்க வருது. சரியா? இது வந்து என்னது இங்க சரியா? இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய சிமெட்ரிக்கல் அப்படியே எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ், ஒய்க்கு மைனஸ் எக்ஸ். இங்க மைனஸ் இஜெட் இஸ் a symmetrical part of z. symmetrical part of z ன்னு சொல்லுவாங்க. symmetrical part of z about the origin, about the origin. z bar வந்து is a reflection of z. z bar என்னன்னு சொல்லுவாங்க? is a இதனுடைய பிம்பம். reflection of z. okay, z bar is reflection of z. இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இதை வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஐடியா அவ்வளவுதான். இஜெட் பார் வந்து வந்து அதனுடைய இஜெட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருந்தா இஜெட் பார் எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு கேட்கலாம். மைனஸ் இஜெட் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு கேட்கலாம். மைனஸ் இஜெட் பார் எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு கேட்கலாம். ஆனா இஜெட் பார் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும். உங்களுக்கு நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் வேற மாதிரி கொடுக்குறேன். if
இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? ஒரு இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா மைனஸ் இஜெட் பார் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் இஜெட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, சாரி தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வருதா? இல்ல, இஜெட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, சரியா? இஜெட் தேர்ட் குவாட்ரண்ட் தான், மைனஸ் இஜெட் பார் வந்து எந்த குவாட்ரண்ட்? முருகன் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்ற, நீ வந்து எந்த குவாட்ரண்ட் மாணிக்கா? செகண்ட்னு சொல்லியிருக்கா. ரமணினி ஃபோர்த்து, நந்தினி, சரவணன் நீங்க ஃபோர்த்து. சரி, இவங்கள ஆன்லைன்ல நீங்க ஜெயந்தி, தீபா, கவிதா, சங்கீதா, இந்திரா, யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? பார்த்தேன், ஆன்சர் டக்குன்னு வந்துருச்சு. தீபா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்னு சொல்லியிருக்கா. ஓகே, குட். அடுத்து செகண்ட், ஜெயந்தி செகண்ட்னு சொல்லியிருக்கா. இந்திராவும் செகண்ட், ஆன்லைன்ல இருக்கிறவங்க செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்தா அங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஐஒய்க்கு ஈக்குவலா இருக்குமா? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கிற எல்லா காம்ப்ளெக்ஸும். சரி, அங்க இருக்கிற எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட் வந்து என்னுடைய இது வந்து என்னது? எக்ஸ் மைனஸ் ஐஒய் தான். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் மைனஸ் ஐஒய் தான் இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கிற எல்லாத்தினுடைய இது, இதனுடைய ஆர்டர் பேர் எக்ஸ் கமா மைனஸ் ஒய். ஓகே, இப்ப முதல்ல வந்து இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இஜெட் பார் கேட்கறாங்க. இஜெட் பார் எடுத்தா என்ன ஆகும்? எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஓகே, அதை மைனஸ் ஆல பெருக்குங்க. மைனஸ் ஆல பெருக்குன்னு என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இங்க எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட் வந்திருக்கு. இல்ல, நான் என்ன பண்ணேன்னா இஜெட் வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு சொன்னா தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற எந்த பாயிண்ட் இருந்தாலும் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர். நீங்க எப்படி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்க பேச்சுக்கு வரேன். அதாவது பாத்தீங்கன்னா மைனஸ் இஜெட் பார் வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது மைனஸால பெருக்கிட்டு இது மைனஸால பெருக்குனா மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஏன்னா சப்போஸ் அந்த மாதிரி கூட போட்டிருக்கலாம். கான்ஜுகேட் எடுக்கிறேன், இது இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறேன். சரியா? சப்போஸ் என்னுடைய கோடு வந்து பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வந்திருந்தாதான் ஓகே. நான் இஜெட் மேட்டு தான் மேல பார் போட்டிருக்கேன், அதனால என் சைடு தப்பு இருக்கு, உங்க சைடு தப்பு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. பட் உங்க ஐடியாவுக்கு வரேன், இது மைனஸால பெருக்குனா மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய், அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய். இல்லைங்க, இல்ல, இது மைனஸால பெருக்குனா மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் கரெக்ட். இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா சரி. எங்க ஓ எடுக்கிறதே மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐயா? அப்படியெல்லாம் முடியாது பாபு சார். உங்க ஃபோர்த் தேர்ட் குவாட்ரண்ட். சரி சரி சரி, சாரி. தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. சரி, மைனஸால பெருக்குனா இது எல்லாமே பிளஸ் ஆயிடுதா? பிளஸ் ஆயிடுது. ஓகே ஓகே, நான் என்னதுதான் தப்பு. இங்க கான்ஜுகேட் எடுத்தா இது வந்துடுது, சரியா? இதுக்கு இது மைனஸால பெருக்குனா கான்ஜுகேட் எடுத்து அது மைனஸால பெருக்குனா என்ன ஆயிடுது? மைனஸ். ஓகே, நான் தான் தப்பா போட்டேன். ஓகே, இது இஜெட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய், அதனுடைய கான்ஜுகேட் வந்து உனக்கு என்ன வருது? மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய். அதை மைனஸால மல்டிபிள் பண்ணா எக்ஸ் மைனஸ் ஐஒய். குட், ஃபோர்த் குவாட்ரண்ட், வெரி குட். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட். சரி, வேற மாதிரி நீங்க ஏதாவது புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மைனஸால பெருக்கிட்டு மைனஸால பெருக்குனா எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு வருதா? இது மைனஸால பெருக்குனா இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா டோட்டலா, சரியா? மைனஸ் இஜெட் கான்ஜுகேட் எடுத்தா எக்ஸ் மைனஸ் ஐஒய், அப்பவும் ஃபோர்த் குவாட்ரண்ட் தான் வருது. சரி, ஆட்ட கண்ணாடி மாற்றி வச்சாலும் ஃபோர்த் குவாட்ரண்ட் தான். அப்படின்னா
சரி, நீங்க என்ன மீனிங்ல போட்டீங்க? இந்திரா, தீபா. ஓகே, இங்க நான் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற எல்லா எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாலும் இங்க என்ன தேர்ட் குவாட்ரண்ட்ல நம்ம மெயினா இங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ரியல் பார்ட் இமேஜ் பார்ட் பிளஸ்ஸா இருக்கும். இங்க இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்? எக்ஸ் மைனஸா இருக்கும், ஒய் வந்து பிளஸ்ஸா இருக்கும். சரியா? இங்க இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்? ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும். இங்க இதுதான் ஜென்ரலா. சரியா? ஒரு ஆர்கன் பிளான்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இங்க இருக்கிற ஆர்டர் பேர் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸும் ஒய்யும் ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவா இருக்கும். இங்க ரியல் ஆக்சிஸ் நெகட்டிவ், இமேஜினரி ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். இதுதான் ஜென்ரல். இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு குவாட்ரண்ட்ல இருக்குன்னு சொன்னா அந்த குவாட்ரண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நீ காம்ப்ளெக்ஸ் நம்பரா எடுத்துக்கணும். சரி, அந்த இடத்துல எந்த குவாட்ரண்ட் இருக்கு இப்படி. சரியா? இப்போ நீங்க டக்குன்னு போடின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்றேன், அது கண்டுபிடிங்க. இன்னொன்னு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது எங்க இருக்கு? இது சும்மா அப்படி போடும் பார்க்கலாம். மைனஸ் இஜெட் லைஸ் ஆன் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு ஜெட் பார் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? இப்போ உங்க ஆன்லைன்ல கரெக்டா போட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட் சங்கீதா ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்லியிருக்கா? செகண்ட் குவார்டர் சங்கீதா மறுபடியும் செகண்ட் குவார்டர்னு சொல்லிட்டியா? ஓகே. ஓ, முன்ன ஆன்சர் ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்லியிருக்கா சங்கீதா, நான் தான் பார்க்கல. சரி. இப்போ ரெண்டாவது ஆன்சர் வந்து செகண்ட் குவாட்ரண்ட். உங்களுக்கு இல்ல, இப்ப ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க தானே? ஓகே தானே? இப்போ அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு கண்டுபிடி பார்க்கலாம். இந்திரா, இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இந்திரா, தீபா அண்ட் ஜெயந்தி, முன்ன நீங்க எந்த ஒரு மீனிங்ல செகண்ட் குவார்டர்ல இருக்குன்னு சொன்னீங்கன்னு தெரியல. சரியா? இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மைனஸ் இஜெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கிற எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஐஒய் தான் இருக்கும். சரியா? அப்படின்னா முதல்ல நம்ம இஜெட் இது வந்து என்னது இஜெட் பார் வேணும்னா முதல்ல இஜெட் கண்டுபிடிங்க. இஜெட் வேணா இது மைனஸால பெருக்குன்னு இஜெட் கண்டுபிடிச்சிருமா? மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐ, இஜெட் கிடைச்சிருச்சு. இதுக்கு கான்ஜுகேட் எடுங்க. இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய். ரெண்டுமே நெகட்டிவ் இருந்தா அது எந்த குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட். சரியா? சப்போஸ் இஜெட் வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? இஜெட் வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுன்னா இதெல்லாம் எந்தெந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பாருங்க. ஓகே, அவன் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கான்னு சொல்றானோ அதை வந்து என்னது இங்க இருக்கிற எல்லாமே இங்க ரியல் வந்து பார்ட் வந்து என்ன இருக்கும்? பிளஸ்ஸா இருக்கும். இமேஜினரி பார்ட் வந்து என்னது நெகட்டிவா தான் இருக்கும். எல்லா பாயிண்ட்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளான் வந்து ஆர்கன் பிளான் எப்படி என்டர் பண்றதுன்னு பார்த்தோம். நீ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 2 மைனஸ் 3i அப்படின்னு கொடுத்தோம்னா 3, -3 இது ஒரு பாயிண்டா எடுத்துக்கோ. எக்ஸ் வந்து பிளஸ் ஒய் மைனஸ் அது வந்து என்னது நீ போயிடணும் கீழே ஃபோர்த் குவாட்ரண்ட் போயிடணும். ஃபோர்த் குவாட்ரண்ட் தான் போய் என்டர் பண்ணுவேன். சரி, அப்படின்னா கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்ல இருக்குதுன்னு சொல்றேன்னா அதான் நீங்க மாத்திக்கணும். அதுக்கு இந்த ஐடியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அப்புறம் இன்னொன்னு, இதுல வந்து பாருங்க, இது இந்த டயக்ராம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு 90 டிகிரி இங்கிருந்து அது எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு 90 டிகிரி 5/2 ஒரு 90 டிகிரில. சரியா? இந்த வாக்குல நம்ம ரொட்டேட் பண்ணா இது கவுண்டர் கிளாக் வைஸ். சரியா? அல்லது ஆன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டர் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இந்த சைடு இருந்துச்சுன்னா நம்ம என்னது கிளாக் வைஸ்.
கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரியா, கவுண்டர் கிளாக் வைஸ்ல ஒரு 90 டிகிரில வந்து ரொட்டேட் பண்ணும்போது அது எந்த இடத்துல போய் நிக்குதோ, சரி, அதனுடைய 90 டிகிரில எந்த இடத்துல இருக்குதோ அங்க வந்து அதனுடைய நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது ஐயால மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல். ஓகே, அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து உனக்கு தட்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு உனக்கு, r இன்ட்டு e பவர் i தீட்டா இப்படி இருக்கு. சரியா, அதனுடைய ஜெனரல் ஃபார்ம் r இன்ட்டு e பவர் i தீட்டா. அப்போ உனக்கு வந்து இது வந்து நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்பதான் i z இப்படின்னு கேட்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டு 3 - 3i கொடுத்துருவாங்க. அதனுடைய நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும்போது நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டேன்னா ஐயால மல்டிபிள் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே, அது அபவுட் த ஆரிஜின் 90 டிகிரி கிளாக் வைஸ். அதே சாரி 90 கவுண்டர் கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல வந்து நீங்க பண்ணீங்கன்னா அப்படி என்னன்னா மைனஸ் ஐயால மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல், மைனஸ் ஐயால மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல். இது ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு ஐயால மல்டிபிள் பண்ணலாம், இல்ல வந்து மைனஸ் ஐயால டிவைட் பண்ணலாம். ஓகே, இங்க மைனஸ் ஐயால மல்டிபிள் பண்ணலாம் அல்லது ஐயால டிவைட் பண்ணலாம். ரெண்டுல எது இருந்தாலும் கேட்பாங்க. இதே கொஸ்டினே கேட்பாங்க. நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது, நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிபிள் பை ஐ இல்ல டிவைட் பை மைனஸ் ஐ, ரெண்டுல எது இருந்தாலும் சொல்லுவாங்க கவுண்டர் கிளாக் வைஸ். அதே மாதிரி வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன், இங்க வந்து தீட்டா வந்து பிளஸ்ஸா இருக்கும், இங்க வந்து தீட்டா வந்து மைனஸா இருக்கும். கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து என்னது மைனஸ் ஐ இஜெட், மைனஸ் ஐ இஜெட், அதாவது மல்டிபிள் பை இஜெட் வந்து என்னது மைனஸ் ஐ. சரியா, டிவைட் பை பிளஸ் ஐ, இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இப்படி பண்ணும்போது இதனுடைய இது போலார் ஃபார்ம், இதனுடைய போலார் கோஆர்டினேட்டும் கேட்பாங்க. போலார் கோஆர்டினேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கார்ட்டீசியன் கோஆர்டினேட்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லுவாங்க. இதனுடைய போலார் கோஆர்டினேட் ஆர் கமா தீட்டா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போலார் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. போலார் கோஆர்டினேட் வந்து ஆர் கமா தீட்டா தான். அப்ப புதுசா இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸினுடைய போலார் கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? சரியா, அதுவும் இங்க நோட் பண்ணிக்கோங்க. புதுசா இருக்கிற போலார் கோஆர்டினேட் வந்து ஆர் கமா பை பை 2 பிளஸ் தீட்டா, ஆர் கமா பை பை 2 பிளஸ் தீட்டா. இங்க இதனுடைய தீட்டா இங்க ஒரு 90 டிகிரி. ஓகே, புரியுதா இல்லையா? இங்க இதனுடைய இது வந்து எதுவும் தெரியாது, இது தீட்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர் கமா என்னது பை பை 2 மைனஸ் தீட்டா. இது வந்து கிளாக் வைஸ் போது மைனஸ் தீட்டா. ஓகே, பை பை 2 மைனஸ் தீட்டா. மைனஸ் பை பை 2 பிளஸ் தீட்டா. மைனஸ் பை பை 2 பிளஸ் தீட்டா அதனுடைய போலார் கோஆர்டினேட். இந்த போலார் கோஆர்டினேட் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இது மைனஸ் ஐனுடைய இது போலார் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. நம்ம போலார் ஃபார்ம் டீச் பண்ண இல்லையா, அந்த போலார் ஃபார்ம்ல ஜென்ரலா இது அழிச்சிடலாமே இது. ஓகே, இது இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா போலார் ஃபார்ம் வந்து பை பை 2 பிளஸ் தீட்டா, இது மைனஸ் பை பை 2 பிளஸ் தீட்டா. அது எப்படி வருதுன்றது கூட உங்களுக்கு சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து அதனுடைய போலார் ஃபார்ம் வந்து ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு சொல்லிடுவோம். இதனுடைய போலார் கோஆர்டினேட் வந்து ஆர் கமா தீட்டா, தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய். இந்த போலார் கோஆர்டினேட் எக்ஸ் கமா சாரி கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லுவாங்க. அது சரி, அது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சொல்லுவாங்க. இங்க போலார் ஃபார்முடைய போலார் கோஆர்டினேட் ஆர் கமா தீட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஐ இஜெட். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, போலார் ஃபார்ம்ல ஒரு 4 போலார் ஃபார்ம். ஒன்னு இருந்தா காஸ் 0 டிகிரி பிளஸ் ஐ சைன் 0 டிகிரி, இது வந்து சீஸ் 0 அப்படின்னு சொல்லலாம், இ பவர் ஐ 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐன்னு இருந்தா காஸ் பை பை 2 பிளஸ் ஐ சைன் பை பை 2. ஏன்னா காஸ் பை பை 2 0, சைன் பை பை 2 வந்து 1. சரியா,
இது 1, இது 0, இது 0, இது 1. அப்ப இது வந்து என்னது, சீஸ் π/2 படிக்கலாம், இல்ல e⁴i π/2 சொல்லலாம். ஓகே. அதே சமயத்துல -1 cos π + i sin π போலார் ஃபார்ம். சீஸ் பைன்னு சொல்லுவாங்க, e⁴i π அப்படின்னு சொல்லுவாங்க. -i cos of -π/2 plus I sin of -π/2. ஓகே. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா sis of -π/2 அப்படின்னு சொல்லலாம், e⁴ -i π/2 சொல்லலாம். அப்ப உனக்கு வந்து iz, இங்க i என்றது வந்து பாத்தீங்கன்னா e⁴i π/2 அதனுடைய போலார் ஃபார்ம். z போலார் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா r e⁴i θ. அப்ப நம்மளுக்கு r e⁴i π/2 plus θ. iz போலார் ஃபார்ம் வந்து என்னது, r, π/2 plus θ. ஓகே. iz போலார் ஃபார்ம் r, π/2 plus θ. இதனுடைய போலார் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா r π/2 plus θ. -i ஆல மல்டிபிள் பண்ணும்போது -i போலார் ஃபார்ம் e⁴ -i π/2 or e⁴i θ. அப்ப உனக்கு வந்து என்ன கிடைக்குது பாருங்க, அதனுடைய போலார் ஃபார்ம் இது என்ன கிடைக்குது, r × e⁴i -π/2 plus θ. இப்ப இதனுடைய போலார் ஃபார்ம் r, -π/2 plus θ. ஸோ இந்த ஐடியாவும் ஞாபகம், இது கூட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. இதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கும்பா. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து எதா மல்டிபிள் பண்ணும்போது எதால மல்டிபிள் பண்றாங்க, டிவைட் பண்ணும்போது எதால டிவைட் பண்றாங்க. -i மல்டிபிள் பண்றாங்க, +i டிவைட் பண்றாங்க. கவுண்டர் கிளாக் வைஸ்னா i மல்டிபிள் பண்றாங்க, -i டிவைட் பண்றாங்க. அப்போ ஒரு கொடுத்து கேட்டா கூட ஐடியா வச்சு போகலாம். அதனுடைய போலார் கோஆர்டினேட் கேட்டா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, போலார் கோஆர்டினேட் எப்படி போடுறாங்க, அதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுல இன்னும் 6 θ கண்டுபிடிக்கிறது சிலது இருக்கு, அதுவும் பார்த்துட்டு அப்புறம் வந்து nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது பார்த்துட்டா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அது ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இது பேசிக் முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக். பேசிக் எல்லாமே ஓரளவு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும், மெமரி பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கேட்பாங்க. ஓகே, அழிச்சிடலாமா? சரி, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா z equal to x plus y r of cos theta plus I sin theta. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். நம்மளுக்கு வந்து தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இங்க வந்து மைனஸ் ஆல்ஃபா, இங்க வந்து பை மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பை பிளஸ் ஆல்ஃபா. போலார் ஃபார்ம் மாத்துறதுக்கு 6 தீட்டா கண்டுபிடிக்கணும். சரியா? மாடல்ஸ் ஆஃப் இஜெட், ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் கூட கொஸ்டினா கேட்பாங்க. அப்ப ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ரூல் நம்மளுக்கு தெரியும். ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடல்ஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² பிளஸ் y², இதுதான். பட் தீட்டா வந்து கண்டுபிடிக்கிறோம்னா இந்த எக்ஸ் ஒய் வந்து சிம்பிள் பொறுத்து இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவா இருக்கும், இங்க எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ். இந்த இடத்துல இருந்தா எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ், இங்க ரெண்டுமே நெகட்டிவ். ஓகே, இங்க எக்ஸ் என்று காஸ் தீட்டா வச்சுக்கோங்க, ஒய் என்று சைன் தீட்டா. இது காசு, இது சைன், இது காசு, இது சைன், காசு, இது சைன், இது காசு, இது சைன். ஓகே,
நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தீட்டா வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அது பொறுத்து தான். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். தீட்டா ஆல்வேஸ் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா tan இன்வர்ஸ் ஆஃப் வந்து ஒய் பை எக்ஸ். ரிமைனிங் இருக்குல்ல ஜென்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா சரி ஆல்பா கண்டுபிடிக்கிறதுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஆல்பா கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் போட்டிருக்க அங்க மாடுலஸ் இல்ல. இதுல இருந்து ஆல்பா கண்டுபிடிச்சு அதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப இங்க மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் பொறுத்து அங்க ஆல்பானுடைய வேல்யூ இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் tan x ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிக்கோ. அந்த எக்ஸா இருக்கிறது ஒய் பை எக்ஸா இருக்கு. tan இன்வர்ஸ் ஆஃப் tan தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து என்னது இல்ல ஏதோ ஒன்று tan ஆல்பா இங்க tan ஏன்னு வச்சுக்கோ. ஸோ நம்மளுக்கு ஏன்னு கிடைக்குது. ஓகே, அப்ப அந்த ஏன்றது மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். அந்த மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னுடைய வேல்யூ இந்த இடத்துல ஒய் பை எக்ஸ் ஜீரோவா இருந்துச்சுன்னா ஆல்பா வந்து ஜீரோ கட்டாயமா. ஏன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா tan வந்து 0 டிகிரி 0. ஓகே, இந்த இடத்துல tan இன்வர்ஸ் ஆஃப் உள்ள 0ன்னு இருந்தா சரியா அது என்ன சொல்லலாம் tan 0 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து 1/√3 அப்படின்னு இருந்தா ஆல்பா ஈக்குவல் டு 30 டிகிரி இல்ல ஆர் என்னன்னு சொல்லலாம் 5/6. அதாவது உனக்கு வந்து பாத்தீங்கன்னா tan 30 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா 1/√3. ஸோ 1/√3னா tan 30 டிகிரின்னு எழுதலாம். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் இதுதான். இது வந்துடும் உனக்கு இந்த இடத்துல ஆல்பான்றது கிடைச்சிடும். சரியா, ஆல்பான்றது tan இன்வர்ஸ் ஆஃப். ஓகே, அந்த ஆல்பான்றது என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்க அதே மாதிரி 1ன்னு இருந்தா ஆல்பா ஈக்குவல் டு 45 டிகிரி ஆர் என்னன்னு சொல்லலாம் 5/4. அதாவது tan 45 டிகிரி 1 √3ன்னு இருந்தா ஆல்பா ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி. அதாவது வந்து 5/3 tan 6 டிகிரி வந்து √3. இன்ஃபினிட்டி அப்படின்னு இருந்தா ஆல்பா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இந்த நீ வெறும் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிற. நீ ஆல்பா பத்தி நீங்க இந்த tan பத்தி நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இங்க ஒய் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாம் எக்ஸ் பிளஸ் ஐயோட ஈக்குவல் பண்ணிட்டு எக்ஸ் ஒய் வச்சுட்டு நம்ம வந்து தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஆர் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா சப்போஸ் வந்து ரெண்டுமே நெகட்டிவ்னா அது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு -5 பிளஸ் ஆல்பா. ஆல்பா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆல்பா கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா அதுக்கு நேர இருக்கிறது என்னன்னு சொல்லிடலாம். புரியுதா? அப்ப இப்போ வந்து உனக்கு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோயேன், இஜெட் ஈக்குவல் டு 1 - √3in இருக்கு. இதனுடைய போலார் ஃபார்ம் கேட்கறாங்க. சரியா, இதனுடைய மாடுலஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் கூட கொஸ்டினா கேட்கலாம், இல்ல போலார் ஃபார்ம் கூட கேட்கலாம். அப்ப இதனுடைய போலார் ஃபார்ம் கேட்டனா இது எதுவா இருந்தாலும் இதனுடைய போலார் ஃபார்ம் என்னது ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான். சரியா, ஆறு தீட்டாவும் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இது எப்படி சொல்லலாம் ஆர் சிஸ் தீட்டான்னு கூட சொல்லிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஐயோட எக்ஸ்ன்றது 1, ஒய்ன்றது என்னது -√3. எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ். அதுக்கு முன்னாடி ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரூட் ஆஃப் வந்து x² பிளஸ் y². 1 + 3 வந்து 4 2. ஓகே தானே, மாடுலஸ் வந்து 2. பட் இந்த இடத்துல வந்து எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ். எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ்னா 4th குவாட்ரண்ட். தீட்டா லைஸ் ஆன் 4th குவாட்ரண்ட் மைனஸ் ஆல்பாவா இருக்கு. இப்போ இது வச்சு கூட நீங்க காம்ப்ளெக்ஸ் 2 விதமான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இங்கே உங்களுக்கு கொடுப்பேன். இதனுடைய போலார் ஃபார்ம் கேட்கலாம். இது வந்து 4th குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு இதனுடைய கான்ஜுகேட் எங்க இருக்கு அதெல்லாம் நிறைய கேட்கலாம். ஓகே, இது முன்ன கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். -z பார் எங்க இருக்கும் சரியா அதெல்லாம் கேட்கலாம். அப்ப ஆல்பா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னன்னா மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இதை பார்க்கணும். மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இதுக்குள்ள எது போனாலும் உனக்கு என்னது √3/1 √3. சரியா, உனக்கு வந்து மாடுலஸ் சொல்ல பண்ணுவே இங்க மைனஸ் சிம்பிளால இருக்காது, பிளஸ் ஆயிடும். √3ன்னு கிடைச்சோன்னா 6 டிகிரி -π/3. அப்ப நம்மளுக்கு வந்து என்னது இஜெட் ஈக்குவல் டு ஆர்ன்றது 2 சீஸ் ஆஃப் -π/3. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் வேல்யூன்றது நம்ம ஒரு 2nπ வந்து அந்த ஆர்குமெண்டோட எதை கூட்டிக்கணும் 2nπ கூட்டிக்கணும். அதுதான் ஜென்ரல் வேல்யூ சொல்றாங்க. முன்ன ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் ஒரு இடத்துல சொன்ன ஞாபகம் இருக்கா?
அப்ப வந்து என்னன்னா இந்த 2 இன்ட்டு டிஸ் ஆஃப் 2k பை மைனஸ் 5/3. கே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்டீஜரா இருக்கும். இந்த இடத்துல கே வந்து அதனுடைய வேல்யூ வந்து இருக்கு சரியா சரியா. கேன்றது இந்த இடத்துல இன்டீஜர் தான். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா போலார் ஃபார்ம். இதுல இருந்து என்ன கொஸ்டின் தான் கேட்கலாம். இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன? சரியா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை கவுண்டர் கிளாக் வைஸ்ல 90 டிகிரியில வந்து ஆரிஜின் பேஸ் பண்ணி சரி 90 டிகிரி ரொட்டேட் பண்றாங்க. அப்ப நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டா ஐயால மல்டிபிள் பண்ணிக்கணும். இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு. சரி, இப்ப என்ன நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இது எந்த குவாட்ரண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப ஏன்னா 1 - போய் நம்ம வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, 1 - எங்க இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப வந்து நம்பர் நம்ம கரெக்டா தெரியுது. முன்ன வந்து நம்பர் என்னன்னு தெரியாது, இஜெட்ன்றது என்னன்னு தெரியாது. ஜென்ரலா இஜெட்னு சொல்லுவாங்க. அது செகண்ட் ஃபோர்த்ல அதுக்கு தானே அங்க என்ன வந்து அந்த குவாட்ரண்ட்ல என்ன ரூலோ அது எடுத்துக்குவோம். இப்போ குவாட்ரண்ட் என்னன்னே தெரியும், எக்ஸ்ன்றது 1ன்னு தெரியும், ஒய்ன்றது -√3 தெரியும். அதனால எந்த குவாட்ரண்ட்ன்றது கரெக்ட்னு தெரியும். இதனுடைய செகண்ட் குவாட்ரண்ட் எங்க இருக்கும், ஃபோர்த் குவாட்ரண்ட் எங்க இருக்குன்னா நம்ம அதை பார்க்கணும். ஓகே, சரி. இப்போ இது வந்து இதுல ஜென்ரல் வேல்யூ எல்லாமே ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே தெரியும். ஓகே, இப்போ டி மாய்வரின் தேரம். டி மாய்வரின் தேரம் அது வந்து பாத்தீங்கன்னா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n இருக்கு. இங்க வந்து இங்க இருக்கிற பவர்ல இருக்கிற n வந்து ஆர்குமெண்டோட மல்டிபிள் பண்ணிக்கணும். காஸ் என் தீட்டா பிளஸ் ஐ சைன் என் தீட்டா. இங்க என்னன்றது எந்த ஒரு ரியல் நம்பரா இருக்கலாம். ஓகே, காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n, காஸ் என் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இந்த இடத்துல எதுவா இருந்தாலும் சரி, இதுல நிறைய போலார் ஃபார்ம் இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னன்னா காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். காஸ் தீட்டா மைனஸ் சைன் சைன் தீட்டா ஹோல் பவர் என்னன்னு இருந்தாலும் காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டாவா இருக்கும். இங்க இங்க பாருங்க, இந்த ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு, நடுவுல பிளஸ்ஸா தான் இருக்கும். ஒன்னத்துல பிளஸ் ஒன்னத்துல மைனஸ் இருந்தா நடுவுல மைனஸா இருக்கும். காஸ் தீட்டா மைனஸ் சைன் சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் என், காஸ் என் தீட்டா பிளஸ் ஐ சைன் என் தீட்டா. இங்க என்ன ரூல் யூஸ் பண்றோம்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, இந்த ரூல் தான் இங்க அப்ளை பண்றோம். ஓகே, இது இங்க இருக்கிற இங்க நடுவுல எந்த மைனஸ் இருந்தாலும் அது மேல இருக்கிற மெத்தடுக்கு மாத்திக்கணும். அப்ப மைனஸ் ஐ சைன் தீட்டா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். இங்க மைனஸ் ஐ சைன் தீட்டா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்ப n உள்ள கொண்டு வரும்போது மறுபடியும் வந்து சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னன்னு எழுதிக்கலாம், மைனஸ் சைன் தீட்டாவா மாத்திக்கலாம். ஓகே, புரியுதா? மைனஸ் சைன் தீட்டாவா இருக்கு, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மாத்துறதும் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா இருக்கும். இங்க காசுல எல்லாமே பிளஸ் தான். இந்த டி மாய்வரி தேரத்துக்கும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். டி மாய்வரி தேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதுல இருக்க டவுட் இருக்கா? சரியா, இது கொஞ்சம் டி மாய்வரி தேரத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல டி மாய்வரி தேரம் வந்து இருக்கணும்னா கட்டாயமா போலார் ஃபார்ம்ல இருக்கணும். டி மாய்வரின் தேரத்துல வந்து அப்ளை பண்ணி இங்க போலார் ஃபார்ம்ல இருக்கணும். போலார் ஃபார்ம்ல இல்ல, அப்ப என்ன பண்றது? இது நோட் பண்ணிக்கோங்க. போலார் ஃபார்ம்ல இல்ல, அதாவது சைன் தீட்டா பிளஸ் ஐ காஸ் தீட்டா ஹோல் பவர் n போலார் ஃபார்ம்ல இல்லாத போது இது ரெண்டு மெத்தட்ல போடுவாங்க.
ஒன்று ஐ வெளியில் எடுக்கும் போது ஐ ஃபார் என், இந்த ஐ வெளியில் வந்துடும். உள்ள ஐயால டிவைட் பண்ணும்போது காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் ஃபார் என், இந்த மெத்தட்ல வந்துடும். இங்கிருந்து ஐ வெளியில் இருக்கும்போது பவர் வெளியில் வருது, ஐஎல் 1/i வந்து மைனஸ் ஐ கேன்சல் ஆயிடும். அப்ப காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா, நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் பிளஸ் இருக்கு. அப்ப ஐ ஃபார் என் காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. டைரக்டா இந்த மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஒன்று. இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சைன் தீட்டா பிளஸ் ஐ காஸ் தீட்டா ஹோல் ஃபார் என், இதனுடைய சரியா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் காஸ் பை பை 2 மைனஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் பை பை 2 மைனஸ் தீட்டா, இப்படி வேணா எழுதிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எழுதி போடலாம். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? காஸ் என் இன்ட்டு பை பை 2 மைனஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் என் இன்ட்டு பை பை 2 மைனஸ் தீட்டா. இப்படியும் டிமார் தேரத்தை அப்ளை பண்ணலாம். டிமார் தேரம் இதுக்கு ரெண்டு மெத்தட் இப்படி இருக்கும், மற்ற இவ்வளவுதான். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களான்னு போதும். ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமானது nth roots of unity. Okay. இந்த மாதிரி இருக்கும். அதனுடைய ஜெனரல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா cos 2k pi by n plus i sin 2k pi by n. இங்க k-ன்றது 0 1 2 எக்ஸெட்ரா n மைனஸ் 1. இதுக்கு ஒரு ஒர்க்கிங் ரூலே இருக்கு, அது நான் இங்க சொல்ல விரும்பல. ஒரு 4 விதமான ஒர்க்கிங் ரூல் இருக்கு. கொடுத்துக்கிற எந்த மாதிரி நம்பர் இருக்குன்னா அதனுடைய போலார் ஃபார்முக்கு மாத்திக்கணும். போலார் ஃபார்ம்ன்றது ஜெனரல் ஃபார்ம் தான் போலார் ஃபார்ம். அங்க போலார் ஃபார்ம்ல k-னுடைய வேல்யூ நம்ம 0ல இருந்து n மைனஸ் 1 வரைக்கும் எடுத்துக்கணும். 1னுடைய nth ரூட் இங்க போட்டிருக்கேன் ஜெனரல் ஃபார்ம், சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒமேகன்றது காஸ், அதாவது சிம்பிளா சிஸ் 2 பை பை n, சிஸ் 2 பை பை n. ஒமேகா அப்படின்றது பேர் ஒன்று கொடுத்துருவாங்க, சிஸ் 2 பை பை ஜென்ரலா. இதுல வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துட்றேன், முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான், ஒரு 5 நிமிஷம். ஓகே, இது நார்மலா சில ஒர்க்கிங் ரூல் இருக்கு. இது எப்படி கொண்டு வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலும் அது வந்து போலார் ஃபார்ம் மாத்திக்கணும். போலார் ஃபார்ம் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்ப அந்த நம்பர் எந்த நம்பர் இருக்குது, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த அதனுடைய nth ரூட், அதனுடைய nth ரூட் வரும்போது டி மாய்வரின் தேரம். டி மாயர்ஸ் தேரத்தை வந்து செகண்ட் ரூல் அப்ளை பண்ணுவேன். இங்க போலார் ஃபார்ம் மாற்றும் போது அதனுடைய nth ரூட் வந்துருவேன். ஆனா பவர்ல இருக்கிற இந்த 1/n மல்டி பண்ணும்போது கீழே வந்துடுது. இந்த 2k பையன்றது அதனுடைய nth ஜெனரல் வேல்யூல வந்துடும், சரியா? அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க போலார் ஃபார்ம்ல அப்புறம் இன்னொரு அடிஷனல் சொல்லுவாங்க. போலார் ஃபார்ம் வந்து r இன்ட்டு சிஸ் தீட்டா வந்து என்னன்னா, இங்க வந்து என்னது ஒரு ஸ்டெப், அப்ப வந்து பழைய புக்ல ஆட் 2k பை டு த ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க, சரியா? இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப புது புக்ல வந்து இந்த ஆர்குமெண்டோட 2k பை ஆட் பண்ணதில்ல, ஜெனரல் வேல்யூவே என்ன பண்றாங்க, தீட்டாவோட 2k பை ஆட் பண்ணிக்கணும், அதான் போலார் ஃபார்ம்ட்டாங்க. தீட்டாவோட 2k பை ஆட் பண்ணி வருது போலார் ஃபார்ம். முன்னால போலார் ஃபார்ம்னா ஆர் சிஸ் தீட்டா மட்டும் தான் போலார் ஃபார்ம். இப்போ போலார் ஃபார்ம்ன்றது என்னது, தீட்டாவோட 2k பை ஆட் பண்ணிக்கணும், அது வந்து ஜெனரல் வேல்யூ ஆயிடுச்சு. அப்ப மூணாவது ஸ்டெப் வந்து nth ரூட் டிமார்ச்சர் அப்ளை பண்ணும்போது தான் இது வந்துருது, சரி? அப்ப k-னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற k-ல 0ல இருந்து இங்க பவர் n இருந்தா n மைனஸ் 1 வரைக்கும் அப்ளை பண்ணணும். n இருந்தா n மைனஸ் 1 வரைக்கும். அங்க ஒமேகா அப்படின்றது பாத்தீங்கன்னா சிஸ் 2 பை பை n அப்படின்னு இருக்கு. இதை வச்சு சில இருக்கு, அது ஒரு நான் கொடுத்துட்றேன், ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துட்றேன்.
இது அழிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ 5 நிமிஷத்துல நம்ம பேஸ் முடிஞ்சது. இது முடிச்சு விட்டுறலாம்.
இது வந்து சம்ல 6 1 2 3 4 5 6 வரும். 1 2 3 4 5 6 மீன் டிஃபரன்ஸ் வந்து π/3 வரும். அப்ப இது ஏபியில் இருக்குனது. இதனுடைய டிஃபரன்ஸ் π/3, இதனுடைய டிஃபரன்ஸ் π/3. இது 6 டிகிரி 2னா 120 டிகிரி, 120 180, 180 240, 240 ஒரு 60 300 டிகிரி வரும். சரியா? இந்த மாதிரி இருக்கு. அப்ப 2π வராது. 6 வருதா? 1 2 3 4 5 6 6 வருது. அது 2π 0 எல்லாம் 1 வந்துடும் நினைக்கிறேன். மறுபடியும் 0ல வந்து முடியும். இந்த 2π வராது. எல்லாத்துக்கும் 2π வராது. 3π/2 நிறுத்திக்கும். சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 0. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 1/4 n-1. N polygon equilateral triangle, equilateral triangle. இது வந்து ஸ்கொயர், இது ஹெக்ஸாகான். அதாவது ரெகுலர் பாலிகான் சொல்லுவாங்க. ரெகுலர் பாலிகான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வரும். அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2π/3, அடுத்து வந்து 4π/3 இங்க இருக்கும். இப்படி வரும் டயக்ராம். இது வந்து π/2 இங்க வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 2π/3. கரெக்டா வந்து அதனுடைய இது பார்த்தீங்கன்னா 2π/3 2π/3 இங்க 5/2. அங்க வந்து 6 பாலிகான் டயக்ராம் பார்த்தோன்னா அப்படிதான் வரும். இன்னொன்னு வந்து இதை எழுதிக்கோங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஆர்ஜின் பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது a complex number, if any complex number rotation by counterclockwise about the origin. சரியா? if any complex number is சரியா, rotation by counterclockwise, rotation counterclockwise by counterclockwise about the origin, about the origin. நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வந்து கேட்டோன்னா நம்ம ஐஜெட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். சரியா? அதே மாதிரி வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் E/I θ மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஜட்டின் E/I θ. அது ஒரு புது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒரு ரூல் இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை அது எந்த 90 டிகிரி சொல்ல மாட்டாங்க, எபோட் த ஆரிஜின் தான். பட் அங்கே 90 டிகிரியில் ரொட்டேஷன் இருந்தால் தான் ஐஜெட்னு வரும். 90 டிகிரின்னு கொடுக்க மாட்டாங்க. சரியா? எபோட் த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணுறாங்க. பட் எவ்வளவு டிகிரின்னு தெரியாது. சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொட்டேஷன் பை கவுண்டர் கிளாக் வைஸ் அபவுட் த ஆரிஜின்.
is that's equal to E for I theta. அது எழுதிக்கோங்க லாஸ்ட் ஒன்று. சரியா? இப்போ எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொட்டேட்டட், சரியா, கவுண்டர் கிளாக் வைஸ், இல்லைன்னா இப்போ எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜெட் counter clockwise rotation about the origin is counter clockwise rotation, சரியா, about the origin is z into E for I theta, z into E for I theta. லீவ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து z into E for I theta. சமச்சீரில் வந்து இப்போ புதுசாக இருக்கிற மேல இருக்கு. நம்ம 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணும்போது தான் ஐஜெட் எல்லாம் வரும். ஓகே, 90 டிகிரின்னு சொல்லாம அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றாங்க. இது ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலோட ஒன்று இருக்கு புதுசா, இப்போ இருக்கிற பழைய புக்கிலலாம் இல்லை அது. சரி, ஆனால் புது புக்கில் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுதான் இந்த அளவு ஓரளவு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நம்ம ஏதாவதுல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது இல்லாமல் ரீமான் ஸ்பியர் இருக்கு. ரீமான் ஸ்பியர் வந்து நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு, சரியா, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோட ரீமான் ஸ்பியர் முடிச்சிடலாமா? கொடுத்துட்டா 12 கொடுத்துட்டு ஒரு பிரேக் பார்த்துக்கலாம். 10 மணி ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, ஓகே.